ஒரு ஊரில் ஒரு அழகான சிறுமி இருந்தாள். அவள் பெயர் ஆர்த்தி. ஆர்த்திக்கு செல்லப்பிராணிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவளுக்கு ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி மற்றும் ஒரு கிளி இருந்தன. ஆர்த்தி தினமும் காலையில் எழுந்து தன் செல்லப் பிராணிகளுடன் விளையாடுவாள். அவற்றுக்கு உணவு கொடுப்பாள், தண்ணீர் வைப்பாள். அவள் தன் செல்லப் பிராணிகளை மிகவும் நேசித்தாள். ஒரு நாள் ஆர்த்தி தன் நாய்க்குட்டியுடன் பூங்காவிற்குச் சென்றாள். அங்கே நிறைய பூக்களும் மரங்களும் இருந்தன. ஆர்த்தி நாய்க்குட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். திடீரென்று நாய்க்குட்டி ஒரு பட்டாம்பூச்சியை துரத்திச் சென்றது. ஆர்த்தி அதை பிடிக்க ஓடினாள். ஆனால் பட்டாம்பூச்சி வேகமாக பறந்து சென்றது. நாய்க்குட்டியும் அதை துரத்திச் சென்று ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்தது. ஆர்த்தி அங்கு சென்று பார்த்தபோது நாய்க்குட்டி அங்கே இல்லை. ஆர்த்திக்கு பயமாக இருந்தது. அவள் தன் நாய்க்குட்டியை தேடி அங்கும் இங்கும் ஓடினாள். அவள் தன் நாய்க்குட்டியை காணாமல் அழ ஆரம்பித்தாள். அப்போது அங்கே வந்த ஒரு பெரியவர், "ஏன் அழுகிறாய் குழந்தாய்?" என்று கேட்டார். ஆர்த்தி நடந்ததை அவரிடம் சொன்னாள். பெரியவர் ஆர்த்திக்கு உதவ முன்வந்தார். அவர் ஆர்த்தியுடன் சேர்ந்து நாய்க்குட்டியை தேடினார். அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும்போது ஒரு புதருக்குள்ளிருந்து சத்தம் கேட்டது. ஆர்த்தியும் பெரியவரும் அங்கே சென்று பார்த்தபோது நாய்க்குட்டி அங்கே ஒரு குழிக்குள் விழுந்து தவித்துக் கொண்டிருந்தது. அவர் ஆர்த்தியுடன் சேர்ந்து நாய்க்குட்டியை தேடினார். அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும்போது ஒரு புதருக்குள்ளிருந்து சத்தம் கேட்டது. ஆர்த்தியும் பெரியவரும் அங்கே சென்று பார்த்தபோது நாய்க்குட்டி அங்கே ஒரு குழிக்குள் விழுந்து தவித்துக் கொண்டிருந்தது. பெரியவர் நாய்க்குட்டியை மெதுவாக குழியிலிருந்து தூக்கி வெளியே எடுத்தார். ஆர்த்தி தன் நாய்க்குட்டியை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் நாய்க்குட்டியை கட்டி அணைத்துக் கொண்டாள். ஆர்த்தி பெரியவருக்கு நன்றி சொன்னாள். பெரியவர் சிரித்துக்கொண்டே, "இனிமேல் உன் செல்லப்பிராணிகளை தனியாக விடாதே. அவை எங்கே செல்கின்றன என்று கவனித்துக்கொள்" என்றார். ஆர்த்தி தலையாட்டினாள். பிறகு ஆர்த்தி தன் நாய்க்குட்டியுடன் வீட்டிற்குச் சென்றாள். ஆர்த்திக்கு தெரியாத ஒரு பெரியவர் அவளது கஷ்டத்தைக் கண்டு இரக்கப்பட்டு தன் நாய்க்குட்டியை தேடி உதவியதால் நாய்க்குட்டி காப்பாற்றப்பட்டது. இது மற்றவர்களுக்கு உதவுவதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது.